வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபிஷ் ஃப்ரை ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா பிரியாமல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ மீன் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி விழுத இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா திரும்ப ஃபுல்லாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே வச்சுடுங்க. ஃபிஷ் வாஷ் பண்ணும்போதே ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி கீரலாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சுட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் மீன் பெரட்டும் போதே. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஃபிஷ் வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் இந்த பவுடரை, இதில் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம், இந்த பவுடரை அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பிளேட்டில் இருக்க ஃபிஷ்ஷை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பெரட்டி விட்டுட்டு மீதி கொஞ்சம் நம்ம இன்னொரு தட்டிலையும் அந்த பவுடர் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி கோட் கொடுங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ இது எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டா போதும். நீங்கள் இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இப்போ இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிட்டு இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஃபிஷ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சும்மா கரண்டி வச்சுட்டு பண்ணால் சீக்கிரம் ஃபிஷ் உடஞ்சி போகும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா கிறிஸ்பியான ஃபிஷ் கிடைக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே ஒரு 2 நிமிஷம் வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெயை ஃபுல்லாக கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.